சொல்லி ஒரு ஆள் இருக்காங்க. அந்த யாக்கோபு என்ன பண்ணுறாரு, அவன் அண்ணனுக்கு பயந்து மாமா வீட்டுக்கு ஓடிடுறாரு. உயிர் தப்பிக்க. ஏன்னா அண்ணன் வந்து அந்த கதை ரொம்ப டீட்டெயிலாக பேசினோன்னா பெரிய கதையாகிடும். அந்த அண்ணனுக்கு பயந்து, அண்ணன் வந்து கொலை பண்ணிடுவானோ அப்படின்னு பயந்து ஓடி போயிடுறாரு மாமா வீட்டுக்கு. மாமா வீட்டுக்கு போகிற வழியில் அழுதுகிட்டே போகிறார். இவங்க அப்பா வீடுலெல்லாம் நல்ல பணம். அப்பா வீடு என்னன்னா ஏழைங்கள் கிடையாது, நல்ல பணக்காரங்க. நிறைய ஆடு மாடு ஒட்டகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேலை ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இருக்கிற இடம். அவங்க அம்மாவுக்கு வந்து இவன் சின்ன பையன், அதாவது 2 பேர் ரெட்டை பிறவைகள், அதில் இவன் 2வது. அப்போ இவன் அம்மாவுக்கு அவன் மேலே ரொம்ப பாசம். அப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க, ஐயோ என் பிள்ளைய சரி என் அண்ணன் வீட்டுக்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு லாபான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. போகிற வழியில் ஒன்றும் கொடுக்கல அவங்க, ஒரே ஒரு கம்பு, ஒரு கோலும் தடியும் மட்டும் கொடுக்குறாங்க. வழியில் ஏதாவது மிருகங்கள் வந்தாலோ ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்கு வேணும்னா அந்த கம்பு வச்சு தான் இது பண்ணிட்டு போகிற மாதிரி, என்னமோ பெரிய ஆயுதம் கொடுத்த மாதிரி அவங்க கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போது போகிற வழியில் அவன் வந்து என்ன பண்ணுறான், போயிட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்குறான். தூங்கும்போது ஒரு சின்ன கல் எடுத்து வச்சு தலைக்கு வச்சுட்டு படுத்து தூங்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வருது. அதாவது அந்த இடத்துல வந்து அவன்கிட்டேருந்து அவன் ஜபம், அவன் என்னென்ன யோசிக்கிறான் அதெல்லாம் வந்து ஒரு தேவதூதர்கள் அப்படியே மேலே வானத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. படிக்கட்டில் அப்படி ஏறி போகிறாங்க, படிக்கட்டில் இறங்கி வராங்க. அப்படி ஜபங்கள், அவன் யோசிக்கிற யோசனைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட போகுது. ஆண்டவர்கிட்டருந்து பதில் வருதுங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங் வந்தோடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் போகிறேன், உண்மை நம்பி போகிறேன், என்னை வந்து நீங்கள் உயிரோடு திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா, திருப்பி எங்கள் அப்பா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா நான் வந்து என்கிட்ட இருக்கிறதுல 10ல் 1 பாகம், தசம பாகம்னு சொல்லுவாங்க. இப்போ 100 ரூபாய் இருந்தால் 10 ரூபாய் ஆண்டவருக்கு. அப்படி தான் நம்ம வந்து கிறிஸ்டியன் இதில் பைபிள் பிரகாரம் சொல்லலாம். நம்ம 100 ரூபாய் சம்பாதிச்சோன்னா 10 ரூபாய் ஃபஸ்ட்டு எடுத்து 10 ரூபாய் யாருக்கு? ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு நம்ம காசு தேவையில்லை. ஆனால் ஆண்டவர் வந்து நம்ம கொடுக்குறோமா, நான் 100 ரூபாய் கொடுத்தேன் இல்லை, அப்போ நீ எனக்கு 10 ரூபா கொடுக்குறியாங்கிற மாதிரி ஆண்டவருக்கு வந்து ஒரு இது. அவர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அவர்கிட்ட இல்லாத காசு கிடையாது. ஆனால் அது ஒரு நம்மளோட எண்ணம், நம்மளோட மனசில் நம்மளோட யோசனை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் என்னை உயிரோடு கொண்டு வந்துட்டீங்கன்னா நான் வந்து எல்லாத்துலேயும் உங்களுக்கு தசம பாகம் நான் கொடுத்துருவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போகிறான். போயிட்டு லாபான் வீட்டில் போய் கல்யாணம் பண்ணுறான். 1க்கு 2 கல்யாணம் பண்ணுறான். 4 பொண்டாட்டி இருக்குது, 12 பிள்ளைங்க வருது, 12 பிள்ளைங்களை பெற்றுக்கிறான். அதுதான் இஸ்ரவேல்னு இப்போ ஒரு நாடு இருக்குல்ல, இஸ்ரேல் நாடுன்னு சண்டைலாம் நடக்குது பார்த்தியா. அந்த இஸ்ரேலுங்கிற நாடோட எப்படி பேர் வந்துச்சுன்னா அந்த யாக்கோபு தான் இஸ்ரேலுங்கன்னு பேர் வைக்கிறாரு. அப்போ இவர்களுக்கு பிறகுற குழந்தைங்கள் தான் அந்த நாடே இப்போ நிரப்பி வச்சுருக்காங்க. அப்போது அந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் பெருசாக்கிட்டாங்க அவங்க ஜாதியை. அப்போது அவன் வந்து திரும்பி வரும்போது இந்த பாட்டை பாடுறான். என்ன பாடுறான்? உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை, ஒரு கோலும் தடியோட தான் நான் போனேன், நான் வெறுங்கையாக தான் போனேன், வெறுங்கையாக போனேன். ஆனால் எனக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாராம்? இரு பரிவாரம்னா 2 குடும்பம் கிடையாது, அது வந்து பெரிய ஒரு ஜனத்தொகை. அதாவது அவங்க ஆர்மி மாதிரி ஒரு பெரிய இது. அவங்க ஆடு மாடு ஒட்டகங்கள், இன்னும் நிறைய அவனோட என்ன சொல்கிறது, ஆட்டு மந்தையாக இருக்கட்டும், மாட்டு மந்தையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவ்வளோ அவனால் அந்த ஒரு இடம் போனீங்கன்னா அப்படியே ஒரு ஊரே இருக்கிற மாதிரி இருக்குமா. இவன் ஒத்த ஆளாக போனான், ஆனால் திரும்பி வரும்போது எப்படி வந்தான் அந்த அளவுக்கு. அப்போது ஆண்டவர் வந்து அந்த அளவுக்கு அவனை ஆசீர்வதிச்சார். அப்போ நீ வந்து எந்த அளவுக்கு நீ வந்து ஒப்பு கொடுக்குறியோ, ஆண்டவரே உமக்காக நீங்கள் செய்வீங்க எனக்கு தெரியும், உமக்காக நான் வந்து எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு செய்வீங்க, நீங்கள் செய்யும்போது நான் உங்களுக்கு இது ரிட்டர்ன் பண்ணுறேன். அவருக்கு தேவைன்னு இல்லை, பட் நம்ம எந்த அளவுக்கு அவருக்கு நன்றி சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் இது. அப்போ இந்த பாட்டு என்னென்னா, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை அப்படின்னு, வெறும் கையாக நான் கடந்து சென்றேன். ஆனால் 2 பரிவாரங்கள் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 2 பொண்டாட்டி, அப்புறம் திருப்பி ஒரு 2 பொண்டாட்டி, அது இல்லாமல் எல்லாருக்கும் சேர்த்து மொத்தம் 12 பிள்ளைங்க. அந்த 12 கோத்திரம்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு 12 கோத்திரம், யூதா கோத்திரம், ரூபன், அப்படி இப்படின்னு எல்லாம் கதை வரும். அந்த 12 பேர் அப்படியே போட்டு ஒரு நாட்டே வந்து ஆண்டவர் வந்து அவனுக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நம்ம ஆண்டவர் நமக்கு நாடு தருவாரான்னு தெரியாது, ஆனால் அவரை நம்பி போகிறோம். ஒன்றுமே ஆண்டவர் இன்றைக்கி என் கையில், இன்றைக்கி இந்த தேதியில் என் கையில் ஒன்றுமே கிடையாது. ஐ ஜஸ்ட் பிலீவ் யூ, ஐ ஜஸ்ட் ட்ரஸ்ட் யூ. நான் உங்களை மாத்திரமே நம்பி வரேன், உங்களை மாத்திரமே. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க, கண்டிப்பாக நீங்கள் எனக்கு
ஹெல்ப் பண்ணுவீங்க. அது எந்த விஷயமா இருக்கட்டும், நம்ம வேலை விஷயமா இருக்கலாம், நம்ம படிப்பு விஷயமா இருக்கலாம், நம்ம குடும்ப விஷயமா இருக்கலாம், நம்ம கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், நம்ம பிள்ளைங்க ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா கூட பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும். இல்லைனா ஒரு 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 இடத்துல நம்ம இருக்கிற இடத்துல பக்கத்து வீட்டுக்கும் நமக்கும் உள்ள சண்டையாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம வேலை ஸ்தலத்தில் நம்ம பக்கத்தில் கூட வேலை செய்கிற ஆட்களோட பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், பிஸ்னஸோ வேலையோ எதுவாக இருக்கட்டும். கர்த்தாவே, இந்த நாளில் உம்மை நம்பி நான் வரேன். எனக்கு நான் கண்டிப்பாக வெட்கப்பட்டு போக மாட்டேன். அப்போது நான் ஆண்டவர், நீங்கள் நம்ம வேறு எதுவும் பொறுத்து நான் காசு தரேன் இது தரேன் அப்படிலாம் ஒன்றும் பொருத்தனை பண்ண வேண்டாம். ஒன்று பொருத்தனை பண்ணலாம். கர்த்தாவே, உமக்கு நான் என்ன பண்ணுவேன்? நன்றி செலுத்துவேன். ஹல்லேலூயா. உண்மை நான் உயர்த்துவேன். நீங்கள் தான் என் வாழ்க்கையில் செஞ்சீங்கன்னு சொல்லி நான் மற்றவங்களுக்கு என்ன சொல்லுவேன்? மற்றவங்களுக்கு நான் போய் சொல்லுவேன். அவ்வளோதான். நம்ம வேறு எதுவும் காசோ பணமோ அவர் ஆண்டவர் எதுவும் கேட்குறது இல்லை. நம்ம இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் பொருத்தனை பண்ணலாம். ஆண்டவர் அந்த ஒரு சின்ன ஒரு கமிட்மெண்ட் கேட்குறாரு. நான் உனக்கு பண்ணேன்னு நீ எனக்கு என்ன பண்ணுவேன்னு. அவர் காசு பணம் கேட்கல. அவர் கேட்குறது என்னன்னா, நீ எனக்கு நன்றியாக இருப்பியா. ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கெட் போட்டால் கூட நாய் நம்மளை வாழை சுற்றிட்டு வரோம். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளோ செய்கிறாரு. இப்போ நம்ம நாயின்னு நம்மளை சொல்லிக்கிறது செய்யணும். எங்களை நாய்க்கு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. நாய் நல்லாவே இருக்கும். ஆனால் மனுஷன் அதை கூட நல்லவங்களுக்கு செய்கிறவங்களுக்கு கூட நம்ம துரோகம் பண்ணிட்டு போயிடும். அப்போது அந்த மாதிரி செய்கிற ஆண்டவர் எனக்கு செஞ்சாரப்பா, ஐயோ என் உயிரை காப்பாற்றினாரு, என்னோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தினாரு, எனக்கு படிப்பு இல்லாமல் இருந்துச்சு, அது கொடுத்தாரு, இது கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி நம்ம ஸ்டாண்ட் பண்ணும்போது அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறோம். அவ்வளோதான். வேறு ஒன்றுமே நம்ம செய்ய போகிறது. வாயால் 2 வார்த்தை சொல்லி நன்றி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம இந்த பாட்டை கொஞ்சம் நம்ம பாடுவோம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை, என்னை கைவிடலை. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை, என்னை கைவிடலை. வேற கையால் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வேற கையால் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். எல்லாமே
துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே. நான் உங்கள்கிட்ட நான் மறுபடியும் சொல்கிறது, நம்மளால் செய்ய முடிஞ்சது என்னது? தேங்க்ஸ் சொல்கிறது, அவரை துதிக்கிறது. தேங்க்யூ லார்ட், நீங்கள் பெரியவர் அப்படின்னு சொல்கிறது தான். அதுதான் துதிக்கிறதுனா அவர் உயர்த்துறது. அவரை அவருக்கு செஞ்சனப்பா, நீங்கள் இப்படி செஞ்சீங்களே, நீங்கள் பெரியவரப்பா, நீங்கள் வல்லமையான தேவன், நீங்கள் மகத்துவமான தேவன், நீங்கள் பெரிய தேவன் அப்படின்னு சொல்கிறது தான் துதிக்கிறது, அவரை உயர்த்துறது. நம்ம யாராவது ஒரு நாள் நல்லா செஞ்சாங்கன்னு சொல்லுவோம், ஐயோ நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி நல்ல தேவன் அவர். மற்றவங்களெல்லாம் யாரும் சொல்கிறதுக்கு அவங்க தகுதியா இல்லையான்னு தெரியாது. ஆனால் தகுதி உள்ள தேவன் நம்ம சொல்கிற இதுக்கெல்லாத்துக்கும் நம்ம அவரை உயர்த்த 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 அவர் அதுதான் கேட்குறாரு. வேறு எதுவுமே அவர் கேட்குறது இல்லை. அவர் நான் செய்ததை என் பிள்ளைங்க ஓகே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை அவருக்கு. ஏன்னா அவரோட பிள்ளைங்க, இப்போ நம்ம பிள்ளைங்க நம்ம தேங்க்யூ மம்மி, ஏதாவது ஐவன் ஏதாவது பண்ணான்னா ஜெனி ஏதாவது வாங்கி கொடுத்தானா ஐவன் தேங்க்யூ மம்மி அப்படின்னு சொன்னோன்னா அவளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம பிள்ளைங்களே அதே மாதிரி தான். இப்போ அம்மு குழந்தைங்க எதை சொன்னால், சாந்திக்கு சொன்னால், இப்போ நீங்களும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் இவ்வளோ செஞ்சீங்க எங்களுக்காக ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். நம்ம யாருமே அப்பா அம்மா இவ்வளோ செஞ்சாங்களே அப்படின்னு என்ன சொல்லிட்டு போயிடும் ஒரே வார்த்தையில், அதெல்லாம் உங்கள் கடமை, பிள்ளை பார்த்தீங்கல்ல உங்கள் கடமை, நீங்கள் செய்ய வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோமே தவிர, ஒரு நாள் கூட நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அதுக்காக செஞ்சீங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீங்கள் எங்களுக்காக அவசியம் கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைய தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஆசிரமத்தில் விடுற அப்பா அம்மாக்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சுட்டு குழந்தைக்கு கூட செய்யாமல் இருக்காங்க. ஆனால் நமக்கு இந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம அம்மா அப்பாவுக்கு என்றைக்காவது தேங்க்ஸ் சொல்லியிருக்கோமா? சொன்னதில்லை. இன்றைக்கி போய் சொல்லுங்கள் அம்மா அப்பாட்ட, அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்போது அதை விட நம்ம ஆண்டவர் எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்காரு. அவரோட ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி, ஏன்னா நம்ம செஞ்ச பாவம்லாம் இப்போ நைட்லேருந்து இப்போ காலையில் இந்த நேரத்துக்குள்ளே நம்ம கண்டிப்பாக நம்ம பாவம் செஞ்சுருப்போம், நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம நினைக்கிறோம் நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கோன்னு. நம்ம யோசனையிலையாக இருக்கட்டும், நம்ம செயல்லையாக இருக்கட்டும், நம்ம நிறைய தப்பு செஞ்சுருப்போம். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில் நமக்காக மரித்து ரத்தத்தை சிந்தி, ஐயோ என் மக எனக்கிட்ட தான் வரணும், என்னை விட்டு பிசாசுகிட்ட போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் நமக்காக பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு நம்ம எவ்வளோ சொல்லணும்? டெய்லி தேங்க்ஸ் சொல்லணும். எவ்வளோ சொன்னாலும் அவருக்கு பத்தாது. அவரை எவ்வளோ உயர்த்தினாலும், ஐயோ ஆண்டவரே நீங்கள் ரொம்ப நல்லவன்னு சொன்னால் அது சொன்னாலும் நமக்கு அது பத்தாது. அவர் செஞ்சு அவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்காரு. இது இந்த பாட்டு என்னென்னா, என்றும் ஆனந்தம் கொடுக்குறாரு. நம்ம அவரை ஒரு சந்தோஷத்தை வச்சுருக்காரு. அந்த சந்தோஷத்தை எடுத்துக்கொள்வது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. இல்லை நான் உட்காரு, எனக்கு அப்படி பண்ணிட்டா, சாந்தி என்னை திட்டா, நான் அப்படி தான் உட்காந்துருப்பேன், நான் சண்டை போட்டுட்டேன், அம்மு கூட நான் சண்டை போட்டுட்டேன், தேவா என்னை ஏதோ சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்தா யார் தப்பு? ஆண்டவர் அப்படி வைக்கல. பரவாயில்ல, பிள்ளைங்க தானே எதை சொல்லிட்டு போகிறாங்க, சாந்தி தானே, பரவாயில்ல சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தட்டி விட்டுட்டு போயிட்டு சந்தோஷத்தை எடுத்துக்கணும். ஜீவனும் இருக்குது, மரணமும் இருக்குது. ஆண்டவர் ரெண்டுமே இருக்குது. உலகத்தில் மரணமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. ஆனால் நம்ம எதை எடுக்கிறோம்? நம்ம மரணத்தை எடுக்கிறதுனா என்ன? நம்ம அப்படி சோர்ந்து போய் இது இல்லை அது இல்லைன்னு மற்றவங்களை திட்டுறது, நம்ம அந்த கசப்பை கொண்டு வர்றது, அது நம்ம மரணத்துக்கு கொண்டு போயிடும். ஆனால் அப்படி இல்லை, ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு மாற்றி தருவார், ஆண்டவர் எனக்கு இது செய்வார் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நம்ம லைஃப் எடுக்கிறோம் பற்றியா? அதுதான் வாழ்க்கை, அதுதான் ஜீவன். அப்போது நம்ம ஆண்டவர் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். ஆண்டவர் எப்போவுமே நம்ம சந்தோஷத்தை தான் தருவார், சமாதானம், சிரிப்பு எல்லாத்தையும் தருவார். அவரை துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. அது 4 வாட்டி வரும். பாடும்போது நம்ம பாடிக்கலாம்.
சிங்கத்தின் மேலும், சிங்கம் வருது புலி வந்து எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நமக்கு வந்து நம்ம நடந்து போகிறதுக்கு நம்ம அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு நடந்து போகிற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு பலனும் கிருபையும் தந்திருக்கான். இந்த நேரம் நம்ம சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கு அதை செலுத்துங்கள். அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர் மேல் துணிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் தரான தண்ணீர் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. படிங்க. ஏன் சத்தமா உள்ளது? கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லிபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகள் அவைகள் கன்று குட்டிகளைப் போலவும் சியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுமுடி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இதுல வந்து என்ன ஒண்ணா, பலவான்களின் புத்திரர்களே, பலவான்களின் புத்திரர் நம்ம தான். ஆண்டவரோட புத்திர, காட்ஸ் சன் ஆஃப் காட் அப்படி போட்டிருக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, சன் ஆஃப் காட். நம்ம வந்து பலவான் புத்திரர்கள். நம்ம என்ன பண்ணணுமா? கர்த்தர் மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அதாவது நம்ம வாழ்க்கையில் இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஏதோ ஒன்று நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம சாதிக்கிறதில்ல, நம்ம வாழ்க்கையில் ஏதோ நடந்து போச்சு, நம்ம ஸ்கூல் இருக்கட்டும், ஷர்மிளாவே இருக்கட்டும், ஜாம் பண்ணி படிச்சுட்டு பாஸ் பண்ணிடுறா. பாஸ் பண்ண உடனே அவள் என்ன சொல்லணும்? என்னது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஜெபம் பண்ண நான் படித்தேன். நான் 5 மணி வரைக்கும் முழிச்சிருந்து படித்தேன், இல்லை 5 மணிக்கு ஏஞ்சி உட்காந்து படித்தேன், என்னோடய புத்தியில் நான் பாஸ் ஆனேன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறார். சொன்னால் வந்து அதுக்கப்புறம் என்னது, அடுத்தடுத்த நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம். கர்த்தருக்கு என்றைக்கு நம்ம கனத்தையும் மகிமையும், அதேமாதிரி நம்ம வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், நம்ம ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இதாக இருக்கட்டும், கர்த்தர் வந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது அது எல்லாத்தையும் விடுவிக்கிறார். அப்போது அவர் செய்கிறார், நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு அவர் செஞ்சதை வந்து ஐயோ ஆண்டவர் தான் செஞ்சார், ஆண்டவர் தான் எனக்கு செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே செலுத்துங்கள் அப்படின்னு. கர்த்தருடைய நாமத்துக்கு 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்க. அவருக்கு நாமத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்குது. ஆண்டவர் இதை செய்கிறாரு, அவருக்குன்னு ஒரு மகிமைனா ஒரு க்ளோரி, அவர் செஞ்சார் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் நம்ம கொடுக்குறோம்ல, அது வந்து அதுக்கு இருக்குது, அவர் நாமத்துக்கு இருக்குது, அவர் பேருக்கு இருக்குது. அப்போ அதை அங்கேயே செய்யணும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரம்னா என்ன? இப்போ நான் தொங்கலுங்கெல்லாம் மாட்டிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் அலங்காரம். லிப்ஸ்டிக்லாம் போட்டு இல்லை அலங்காரம். இதில் என்ன இருக்குது? பரிசுத்தம் எதாவது இருக்குதா? இல்லை, நம்ம ஷோக்காக நம்ம பண்ணுறோம், நம்ம அழகாக நம்ம பண்ணுறோம். பரிசுத்த அலங்காரம் எங்கன்னா உள்ளத்தில் நம்ம தப்பு பண்ணாமல் இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஐயோ ஆண்டவரே, நம்ம தாழ்மையாக இருக்கோம் பார்த்தீங்களா, ஆண்டவரே நீங்கள் தான் எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சமூகத்தில் நம்ம வந்து நம்மளோட சாவை எல்லாத்தையும் அறிக்கை பண்ணி பாவ மன்னிப்பு வாங்கிக்கிட்டு கர்த்தரோட சமூகத்தில் ஆண்டவரே நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலங்காரத்தை தான் அவர் பார்க்குறாரு. அலங்காரம்னா என்னன்னா, ஒரு ஆளுக்கு என்ன அலங்காரம்னா, அவன் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தால் அது ஒரு அலங்காரம். ஒரு சமாதானமாக, ஒரு சந்தோஷமாக, யார்கிட்ட பேசினாலும் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு ஒரு சந்தோஷமாக, எது கோவப்படாமன்னா என்ன, நியாயமான கோவங்கிறது வேறு, பட் சாதாரணமாக எரிஞ்சு விழாமல், நமக்கு இது பண்ணாமல் ஒரு அமைதியாக, அதுதான் நம்மளோட கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பரிசுத்த அலங்காரம். அப்போ பரிசுத்த அலங்காரத்தோட ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே, இது புதிய ஏற்பாடு ஒரு கதை இருக்குது. என்னென்னா, ஒரு பரிசேயன், அதாவது பரிசேயன்னா நம்ம இந்த பூஜாரிங்கெல்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு ஆள், அவன் இந்த 2 பேர் கோயிலுக்கு வந்தாங்க. ஒருத்தன் வந்து இந்த வரிப்பணம் எல்லாம் வாங்குறவன், இன்னொருத்தன் வந்து இந்த பூசாரி ஒருத்தன். அவன் பூசாரி வந்துட்டு வரிப்பணம் வாங்குறவன் வந்து
வந்து ஐயோ நான் அந்த ஜனங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தி நான் வரி பணத்தை வாங்குறேன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுப்பாங்க ஆண்டவரே, நான் அப்படின்னு குனிஞ்சு இருந்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட பேசுகிறானா, என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே, எனக்கு வந்து எதுவும் தப்பு செஞ்சிடாதீங்க, எனக்கு என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு இப்படி தலை குனிஞ்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கானா. அந்த பூஜாரி வந்தானா, பூஜாரி வந்துட்டு இப்படி பார்த்தானா, ஐயோ ஆண்டவர் நல்ல வேலை, நான் அவனை மாதிரி இல்லை, நான் அவனை மாதிரி நான் வரி பணம் வாங்கலை, அவனை மாதிரி மற்றவங்களை இது பண்ணலை, அப்படி நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து தசமாபாகம் சொன்னேன் இல்லையா, 10ல் 1. இப்போ நான் ஜீரகத்துலேருந்தும் இது கசகசாலேருந்தும் கடுகுலேருந்தும் எல்லாத்துக்கும் நான் தசமாபாகம். ஏன்னா நான் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மேட்டிமை, அதாவது என்ன சொல்கிறது, ப்ரௌடு, ஒரு பெருமையோடு வந்து ஜெபம் பண்ணானா. அப்போ ஆண்டவர் யாரை பார்ப்பாரு? யாரை பார்ப்பாரு? வரி வாங்குறவனை பார்ப்பாரா இல்லை அந்த பூஜாரி பார்ப்பாரா? புரியுதா? நான் சொன்ன கதை புரிஞ்சுதா? 2 பேர் வராங்க, ஒருத்தன் வரி வாங்குறவன், இன்னொருத்தன் பூஜாரி. அந்த வரி வாங்குறவன் என்ன பண்ணுறான், அவனும் பணக்காரன் தான், காசு இல்லாத இல்லை, காசு உள்ளவன் தான் அவனும், இவனும் காசு உள்ளவன் தான். அந்த வரி வாங்குறவன் ஆனால் என்ன, அவனுக்கு மனசில் என்ன கஷ்டம், நம்ம போய் வாங்குகிறோமே அநியாய வட்டி வாங்குகிறோமே மற்றவங்கள்ட்ட போய், ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிங்க, எனக்கு நான் அப்படி பண்ணிட்டேன், எனக்கு தண்டனை கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து தலையை குனிஞ்சிட்டு ஜெபம் பண்ணுறான், பயத்தில், ஆண்டவர் மேலே இருக்க பயம். ஆனால் அவன் இந்த பூஜாரி வந்தவன் என்ன பண்ணுறான், நல்ல வேலை நான் அவனை மாதிரி இல்லை, நான் வட்டியெல்லாம் வாங்கிட்டு இல்லை, நான் உங்களுடைய வேலை தான் செய்கிறேன், உங்கள் வேலை தான் செய்கிறேன், நான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்றேன், அவர் நான் நல்ல வேலை நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேர் நிற்கும்போது ஆண்டவர் யாரை பார்ப்பாருங்கிறீங்க? வட்டி வாங்க. ஏன்னா அவங்ககிட்ட என்ன இருக்குது, உள்ளுக்குள்ளே அந்த அழுகை இருக்குது, ஐயோ நான் ஆண்டவருக்கு எகென்ஸ்டாக நான் தப்பு பண்ணுறேன், அதுதான் பரிசுத்த அலங்காரம். இவன் பண்ணுறது வந்து இவன் மேட்டுமை, பெருமை, அதெல்லாம் பெருமை இருந்தால் ஆண்டவர், பெருமை இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் எப்போவுமே எதிர்த்து நிற்பார். நம்ம தாழ்மையாக இருந்தோம்னா ஆண்டவர் நமக்கு, அதுதான் நம்மளுக்கு பரிசுத்த அலங்காரம். அப்போ பரிசுத்த அலங்காரத்துடன் என்ன பண்ணணுமா, ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தரோட சத்தம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தரோட சத்தத்தை பற்றி பேசுது. கர்த்தரோட சத்தங்கிறது கர்த்தரோட வார்த்தை, அவர் பேசுகிறார் பார்த்தீங்களா, பேசுகிற வார்த்தைகள். அப்போது இந்த நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கானான்னு தெரியல, ஆதியாகமத்தில் உலகத்தை செய்கிறார், உலகம் படைக்கிறார். எப்படி படைக்கிறாரு? வார்த்தையால். பாஸ்டர் கூட சொன்னாங்க இல்லையா, வார்த்தையாக இருக்கார் தேவன். வந்து இங்கே நம்ம ஒரு ரூபம், நம்ம எந்த இதுவும் விக்கிரகம் எதுவும் வைக்கிறது இல்லை, ஏன்னா அவர் வார்த்தையாக இருக்கிறார். அப்போது வெளிச்சம் உண்டாக கடவுது, சூரியன் உண்டாக கடவுது, சந்திரன் உண்டாக கடவுது, மீன் உண்டாக கடவுது, இப்படி தான் வாயால் தான் சொன்னார். மனுஷன் மட்டும்தான் கையால் செஞ்சார், ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு மனுஷன் மேலே அன்பு. மற்றதில் என்ன பண்ணார், அவர் வாயாலே சொல்லிவிடுவார். இப்போ என்ன பண்ணுவார், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையா வாயால் சொல்லிவிடுவார். சாந்திக்கு கடன் பிரச்சனையா அவர் சொல்லுவார், சாந்தி உன் வாழ்க்கையில் அவர் பேசுகிற சத்தம் நம்ம காதில் கேட்கும், கண்டிப்பாக உனக்கு பிரச்சனை முடிஞ்சிடும், உனக்கு கடன் பிரச்சனை முடியும், அவள் வாய் சத்தம். அப்போ மற்ற வசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தரோட சத்தம். அப்போ கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். ஆனால் அது கர்த்தரோட சத்தம் எப்படி பயங்கரமான சத்தம்னு போட்டிருக்கு. லீபனோன் மரங்கள், கேதுரு மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய மரங்களாம், ஹைட்டு அவ்வளோ 40 அடி 50 அடி அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குமா அந்த மரம்லாம். அவரோட சத்தத்தை கேட்டுச்சுன்னா அப்படியே உடஞ்சி விழுந்துருமா, அந்த அளவுக்கு. நம்ம இந்த இடி மின்னல்லாம் இருக்குல்ல, இடியோட பயங்கரமாக இருக்கும் அவரோட சத்தம். ஒரு இடத்துல போட்டிருக்கு, ஜனங்கள்லாம் ஆண்டவர் வந்து பேசும்போது, ஐயோ ஆண்டவரே நீங்கள் எங்கே பேசாதீங்க, உங்கள் பேச்சு கேட்டால் எங்களுக்கு அப்படியே உடம்புலாம் சொல்ல சும்மா அதிர்றது இல்லைன்னு நம்ம சினிமாவில் கேட்டிருக்கோம். ஆனால் உண்மையாக அதிர்றது யாரோட குரல், ஆண்டவரோட குரல் தான், பயங்கரமான சத்தம். ஆனால் அதே ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன பேசுவார், மெல்லிய சத்தத்தில், மகளே நான் உன்னை அன்பு செலுத்துகிறேன், மகனே உன் மேலே அன்பு செலுத்துகிறேன், உனக்கு நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கர்த்தருடைய சத்தம் இந்த உலகத்தோட எல்லாத்தையும் உண்டாக்கிச்சு, எல்லாத்தையும் சரி பண்ணிச்சு, எல்லாத்தையும். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருள் இருந்துதான், அப்போ ஜலத்தின் மேலே ஆவியானவர் அப்படியே அசைவாயிடுது. அப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, அப்போ தான் வெளிச்சம் உண்டாகுதுன்னு அப்போ எல்லாம் கிளியர் ஆகிடுது. அப்போ அவரோட சத்தம். அப்போ நம்ம இந்த நேரத்தில் என்ன ஜெபம் பண்ணோம்னா, ஆண்டவரே உம்முடைய சத்தம் எங்கே கேட்கணும், எனக்கு மனசுக்குள்ள என்னுள்ள கேட்கணும், என்னோடய வாழ்க்கையில் கேட்கணும், என்னோடய லைஃப்பில், என் படிப்பில் உங்களோட சத்தம் கேட்கணும், என்னோடய வேலை ஸ்தலத்தில் உங்கள் சத்தம் கேட்கணும், என் குடும்ப வாழ்க்கையில் என்ன கேட்கணும், உம்முடைய சத்தம் கேட்கணும். அது வந்து பயங்கரமாக அதிர பண்ண சத்தமாக இருக்காது. அதிர்றது யாருக்கு தான் தெரியும், பிசாசுக்கு தெரியும், அதெல்லாம் ஓடி போயிடும். அதுக்கப்புறம் ஆண்டவரோட சமாதானம் சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஹல்லேலூயா. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியை. நம்ம எழுந்து நிற்போம். இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நம்ம அது ஒரு 2 லைன் மட்டும் பாடலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம். நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, கர்த்தாவே உம்முடைய சத்தம்
உம்முடைய சத்தம் எனக்கு கேட்கணும். உம்முடைய சத்தம் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடும் ஆண்டவரே. நீங்கள் வார்த்தை சொன்னால் போதும். ஆசீர்வாதம் இருக்கட்டும், ஆசீர்வாதம் வர்றோம் அப்படின்னு சொன்னால் ஆசீர்வாதம் வந்துடும் நம்ம லைஃப்பில். சுகம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னால் சுகம் உண்டாயிடும். கபில் பாஸ் ஆகிடணும், கோபிகா பாஸ் ஆகிடணும், கோபிகா நல்ல மார்க் வரணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா என்ன ஆகிடும்? அந்த ஆண்டவர் சொல்கிறது யார் கேட்கும்? நமக்கு கேட்கும். அப்போது நம்ம ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவரே உங்களுடைய சத்தம் என்னோட கார். நம்ம எங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? உம்பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே. அவரோட பாதத்தில் நம்ம பணிய போகிறோம். அவரோட சத்தத்தை நம்ம இந்த நேரத்தில் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. 2 லைன் மட்டும் பாடி நம்ம கர்த்தரை பொங்குதப்பா. ஹல்லேலூயா. என் அன்பால நிரப்புற தேவன் அப்பா நீர். ஹல்லேலூயா. உமக்கே நன்றி நன்றி நன்றி. உம்முடைய சத்தத்தை கேட்டு வருகிற வாரத்தில் கர்த்தாவே உம்முடைய சத்தம் மாத்திரம் எனக்கு காதில் கேட்கவும், உம்முடைய சத்தம் என் வாழ்க்கையில், உம்முடைய வார்த்தைகள் என் வாழ்க்கையில் கிரியை செய்யவும் ஹல்லேலூயா நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எங்கள் வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், எங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், எங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், எங்கள் தகப்பன் தாயாக இருக்கட்டும், நாங்கள் நாங்கள் படிக்கிற படிப்பாக இருக்கணும் கர்த்தாவே, நாங்கள் போகையிலும் வருகையிலும் கர்த்தாவே உம்முடைய சத்தம் மாத்திரம் நாங்கள் கேட்கட்டும், உம்முடைய வார்த்தையில் மாத்திரம் நாங்கள் நடக்க நீங்கள் கிருபை தாருங்க.